எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். மட்டு முதலாளி லாகுல் நானும் ஐபிஎல் முடிஞ்ச கையோட எல்லா டீமையும் நம்ம ரிவ்யூ பண்றோம். லேட்டா பண்ணாலும் லேட்டஸ்டா பண்றோம். ராஜஸ்தான் ராயல்ஸையும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தையும் இப்போ பண்ண போறோம். எதுக்காக இப்படி இவ்வளவு தூரம் வந்தாங்க, எப்படி தோத்தாங்க, யார் நல்லா பண்ணாங்க, யார் நல்லா பண்ணல, யாருக்கும் போட்டி அப்படின்றத பத்தி தான் பாக்குறோம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பத்தி ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் அங்க வந்து கிளாசன் இந்த வாட்டி செஞ்சுட்டாரு 600 ரன்னு. இஷான் கிஷானும் வெரி குட் சீசனு, அபிஷேக் சர்மாவும் வெரி குட் சீசனு. அதனாலதான் அவங்க வந்து இவ்வளவு தூரம் வந்தாங்க. 2 600 ஒரு 500 அந்த அந்த இந்த மாதிரி ஒரு 3 பிளேயர் அடிச்சாங்கனாலே அந்த டீம் குவாலிஃபை ஆயிரும் அப்படிங்கிறது எப்பயுமே என்னோட லாஜிக்கு. அது கண்டிப்பா இந்த டீமுக்கு ஒரு கோட்டா இருக்கு. முதல்ல கமெண்ட்ஸ் இல்லாம ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அப்புறம் வந்து அந்த பவுலிங் லைனப்பை மாத்தினாங்க. ஊனத் கட்டு, ஹர்ஷல் பட்டேல்லாம் இது பண்ணி விட்டுட்டு இந்த சகிப் ஹுசேன், பிரபுல் இங்கேயும் வந்தாங்க. கமெண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் டீம் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வெல் ஆயில்டு டீமா மாத்திட்டாரு கமெண்ட்ஸ்ல. அதுக்கப்புறம் தே டிட் வெல், பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த இதுல வந்து தே காட் அவுட் இந்த எலிமினேட்டர். இந்த டீம் ஓகே, டீசென்ட் இனஃப் சீசன். நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? இல்ல, ஹை ஸ்கோரிங் அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட்டை கொண்டு வந்து அதை இத்தனை வருஷமா அவங்க கண்டினியூஸா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தே ஹேவ் த ஸ்குவாட் டு டூ இட். அண்ட் லாஸ்ட் இயர் கொஞ்சம் திணறினாங்க, பட் இந்த வருஷம் ஐ திங்க் தே ஃபவுண்ட் ஃபார்ம் இன் மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ். அது கிளாசனா இருக்கட்டும், இஷான் கிஷனா இருக்கட்டும், அபிஷேக் சர்மா ஆகட்டும். அண்ட் டு சப்போர்ட் தட், போன வருஷம் அந்த பவுலிங் வந்து ரொம்ப பெத்தட்டிக்கா இருந்துச்சு. அது வந்து டைரக்ட் ஆப்போசிட் ஆயிடுச்சு. ஆரம்பத்துல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அவங்க. ஹர்ஷல் பட்டேல் வச்சு சரி, ஜெயந்த் இவர் ஜெய்தேவனுக்கு வச்சு சரி, 2 பேர் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. பட் ஒன்ஸ் அந்த இவங்க 2 பேரும் பிரபுல் இங்கேயும் சரி இவரையும் கொண்டு வந்ததுல இருந்து தே டர்ன் இட் அவுட் ரியலி அரவுண்ட். டெஃபினெட்லி கம்மின்ஸ் வந்தப்பறம் அது இம்பாக்ட் கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருந்துச்சு. அந்த பவுலிங் சேஞ்சஸ், அவரே இன்ட்ரடியூஸ் பண்ணி விக்கெட் எடுத்தது. ஸோ டெஃபினெட்லி தே நீடட் தட் லீடர்ஷிப். இஷான் கிஷான் பண்ணலன்னு சொல்லல, பட் அது அவங்க டேர்ன் அரவுண்ட் பாயிண்ட்னா அட் ஸ்டேஜ் வந்து தொடர்ந்து 4 மேட்ச் ஏதோ தோத்தாங்க. டேர்ன் அரவுண்ட் பாயிண்ட் வந்து சென்னையில அவங்க ஒரு ஹோம் மேட்ச் ஜெயிச்சாங்க. சென்னை அவங்க ஹைதராபாத்ல அது கடைசி ஒரு 20 ரன் அடிக்க முடியாம தோத்தோம் நம்ம. அதான் அவங்களோட டேர்ன் அரவுண்ட். அதுல இருந்து தே பிக்ட் அப் ஸ்டீம் அண்ட் வெண்ட் ஆன் ரியலி வெல். அது கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ஜெயிச்சதுக்கு காரணம் அவங்க இருந்தாலும் சென்னை ஒரு சின்ன காரணம் வச்சதுன்னு சொல்லிக்கலாம். லாகுல் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக 2 ரீசன். ஒன்று வந்து அது ஆஸ் யூஷுவல் நம்ம பேசினது தான். பவர் பிளே ஓப்பனிங் ஃபஸ்ட்டு 4 பேட்ஸ்மேன் ஆவரேஜ்லாம் பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் மட்டும்தான் 28, அபிஷேக் சர்மா ஆவரேஜ் 43, இஷான் கிஷான் 40, கென்ரிக் கிளாசன் 50 ஆவரேஜ், 600+ ரன்ஸ்ன்னு நினைக்கிறேன் இந்த சீசனு. ஃபோர்த்து வந்து 600 ரன்ஸ் அடிக்கிறது வந்து ஒரு பிக் பூஸ்ட் தான் அவங்களுக்கு. பவுலர்ஸ்லாம் நல்லா பண்ணாங்க, பட் ஐ திங்க் ஈஷான் மலிங்கா டிட் பிரிட்டி வெல். கொஞ்சம் அண்டர் த ரேடார்னு இருந்தார்னு நினைக்கிறேன். அவர் நல்லா பண்ணார் அந்த டீமுக்கு. சொல்றீங்களா? அப்படியா இல்லடா, கன்சிஸ்டண்டா போட்டார்ரா அவரு. அவர் ஒன் ஆஃப் தி கன்சிஸ்டன்ட் 20 விக்கெட். அதாவது ப்ரீ டோர்னமெண்ட் அப்போ ஈஷான் மலிங்கா 20 விக்கெட்ஸ், ஹர்ஷல் பட்டேல் 0 விக்கெட்ஸ். அப்படின்னா எத்தனை பேர் நம்பியிருப்பாங்க, எத்தனை பேர் அதை இது பண்ணிருப்பாங்கன்னு தெரியல. நீங்க பண்ணிருப்பீங்களா? ஏன்னா ஹர்ஷல் பட்டேல் என்னதான் கேவலமா போட்டிருந்தாலும் அவருக்கு ஓசியில விக்கெட் எடுத்துருப்பாரு. 0 விக்கெட் வெற்றி. போன வருஷம் வந்து ரொம்ப சைட் லைன் பண்ணிட்டாங்களே. போன வருஷமே வந்து எஃபெக்டிவ்னஸ் போயிருச்சுன்னு நினைக்கிறேன். I didn't expect much from him this season. Harshal Patel same number of wickets as MS Dhoni this IPL. ருத்துராஜ் கேக்வாட் உனக்கு சேம் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் as உனக்கு சேம் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் as பும்ரா. ஆமா. சரி சொல்லுங்க, வேற சொல்லுங்க. மட்டும் என்ன நினைக்கிறீங்க? என்ன ரீசன்? எப்படி பண்ணாங்க? இன்னொரு பிளேயர் குமார் ரெட்டி ஆல்சோ டிட் வெல். அதான் எல்லாமே சொன்னதுதான். கிளாசன் ஸ்டார்டட் ஆஃப் ஒன்னும் அந்த அளவுக்கு பயங்கரமா விளையாடல. நிறைய மேட்சஸ் இனிஷியலா ஒரு 3 மேட்சஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா பண்ணாரு. பட் அதுக்கப்புறம் அவரே தான் சொல்லியிருக்காரு, ஸ்டார்ட் ஆஃப் வெரி ஸ்லோ. அதுக்கப்புறம் போனா போட்டோன்னு நல்லா அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் சொன்ன மாதிரி நம்பர் 4ல இருந்து அடிக்கிறது ஒரு வெரி ஃபியூ இன்ஸ்டன்சஸ் தான் 600 அடிக்கிறது. ஆனா இன்னொரு ரீசன் வந்து ஓபனர்ஸ் வந்து ரொம்ப அல்ட்ரா அக்ரெசிவா போறாங்க. ரன் கம்மி அடிச்சாரு, ஆனா நெட் நெகட்டிவா மேட்ச உழப்பி விடல. அவர் ஹை ஸ்ட்ரைக்கர்ல அடிப்பார்ல அவுட் ஆயிருவாரு. அதான் சரி, ஹெட் வந்து ஹேட் அ போர் சீசன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஹி ஸ்கோர்ட் மோர் தென் ருத்துராஜ் அண்ட் அட் 170 ஸ்ட்ரைக் ரேட். பட் நம்ம சொல்றது வந்து ஹி ஹேட் அ வெரி போர் சீசன் அப்படின்னு தான் சொல்றோம். சோ இல்லடா, ஹெட் ரேஞ்சுக்கு அது போர் சீசன் தானே. அப்படி வச்சுக்க போன சீசனும் இதோட போர் சீசன் தான் அடிக்கிறாரு அவர் இப்பெல்லாம். பட் ஸ்டில் நெட் நெகட்டிவா ஆடுறது இல்ல. மேக்ஸிமம் நம்பர் 4க்கு சான்ஸ் கிடைக்குது.
அந்த இன்னொன்று வந்து இவங்களுக்கு வந்து நிதிஷ் ரெட்டி வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாரு. நம்பர் 5ல வந்து நல்லா பவுலிங் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் ஓகே. ஆஸ் அ பேட்டிங் யூனிட் நம்பர் 5ல லிவிங்ஸ்டன் எடுத்துட்டு நிதிஷ் ரெட்டியே போதும் அப்படின்றது. மேபி அதுக்கப்புறம் அந்த 6-7ல வெரி இன்எக்ஸ்பீரியன்ஸ். அனிகேத் சர்மா ஃபர்ஸ்ட் அடிச்சாரு, சலீல் ஒரு மேட்ச் அடிச்சாரு, முடிச்சு பாம்பேயோட அடிச்சாரு. பட் அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா இன்னும் அந்த அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு மோஸ்ட் டிசப்பாயிண்டட் நான் வந்து இந்த ஸ்மரன் தான். 6 மேட்ச் 19 ரன். அதான் அவர் அதுல இதுல கொஞ்சம் ஏதாவது அடிச்சிருந்தாருன்னா இந்த இவ்வளோ ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணாங்களே ஏதாவது ஒரு ஸ்குவாட்ல இருந்திருப்பாரு. அதான் அந்த ஒரு ரொம்ப போர் சீசன் மாதிரி தான். அதுவும் நிறைய சான்ஸ் கிடைச்சது, கிடைக்காமலாம் இல்லை. அதுவும் வந்து ஏர்லியரெல்லாம் வந்து லைக் 7 ஓவர் இருக்கும்போது 8 ஓவர் நல்ல இருக்கும்போதெல்லாம் வந்து சான்ஸ் தான் இறக்கி விட்டாங்க, கொடுத்தாங்க. நல்ல சான்ஸ் வந்துச்சு. பிரஃபுல் இன்ஜே வந்து அந்த 4வது மேட்ச்ல இறக்கி விட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்ல 3 விக்கெட் எடுத்தாரு, அதுல இருந்து தான் அந்த கேமே சேஞ்ச் ஆச்சு. பட் ஐ வுட் சே பிரஃபுல் இன்ஜ் வந்து அதுக்கப்புறம் நிறைய வென்ட் ஃபார் சோ மச் ரன்ஸ், விக்கெட் எடுத்தாரு. ஐ ஃபீல் சக்கீப் ஹுசைன் இன்னும் நல்ல கன்சிஸ்டண்டா இன்னும் நல்லா போட்டாரு. டெத்ல வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவர் பால்ல இது பண்றது. அண்ட் பவுலிங் ஒன்ஸ் கமின்ஸ் கேம் பேக், அந்த பவுலிங் சேஞ்சஸ் வெற்றி சொன்ன மாதிரி அந்த பவுலிங் சேஞ்சஸ் எல்லாமே மேட் அ பிக் டிஃபரன்ஸ். டேவிட் பெயின் அப்படின்னு ஒருத்தர் வச்செல்லாம் ஆரம்பிச்சாங்க கொடுமையா ஃபர்ஸ்ட் எல்லாம். அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணப்ப இஷான் மலிங் ஆக்சுவலா நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. பட் அந்த ஃபேக் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்து ஐ திங்க் கொஞ்சம் டிராப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவரோட கொஞ்சம் ரன்ஸ் போகாம விக்கெட் எடுக்கல. அதே நேரத்துல வந்து அவங்க தோத்த மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த லோவர் மிடில் ஆர்டர் எக்ஸ்போஸ் ஆனதுதான். நிதிஷ்குமார் ரெட்டிக்கு அப்புறம் எக்ஸ்போஸ் ஆகி அவுட் ஆனதெல்லாம். ஏன்னா நீங்க 250 தான் அடிப்பாங்க எதிர்பார்க்கறப்ப டக்குன்னு 190ல அவுட் ஆயிட்டு போயிடுறாங்க. அந்த அளவுக்கு அந்த லோவர் மிடில் ஆர்டர் ரொம்ப பிரிட்டிலா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கீழே அடிக்கிறதுக்கு யாரும் இல்லை. அப்புறம் இந்த ஸ்பின் வந்து கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஹர்ஷ் துபே மீன் வேற இப்போதைக்கு அவரோட சிவகுமார் கொஞ்சம் டீசெண்டா தான் பண்ணாரு. சிவகுமார் டீசெண்டா போட்டாரு. அது போன தடவையும் அன்சாரி போல் வெல், பட் விக்கெட்ஸ் நம்பர்ஸ் வந்து இன்னும் நம்ம வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து ஒரு 15 விக்கெட் 16 விக்கெட் எதிர்பார்க்கிறோம். அந்த இது அந்த வரல. வென்யூல அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எவ்ரிபடி ஆர் ஃபைண்டிங் இட் வெரி டிஃபிகல்ட். ஆல்மோஸ்ட் 200-240 ஸ்கோர்ஸ் தான் இருக்கு. அப்போ வந்து லைக் ரன்ஸ் போனாலும் பரவாயில்ல, அந்த விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கணும்ல. ஸ்பின்னர்ஸ் போர்ட்லாம் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. அந்த முன்னாடி வந்து அமித் மிஸ்ரா இந்த இதுக்கு தான் ஆடி இருக்காரு. பிரக்யான் ஓஜாலாம் விளையாடுவார் இந்த வென்யூல. அப்போ வந்து பிட்ச் வந்து வேற 127 130 அந்த மாதிரி பிட்ச், அது சொல்ல முடியாது. வந்து இந்த ஜீஷான் இவரு அதுக்கு முன்னாடியுமே விக்கெட் எடுக்கலையே. ஜாம்பா எடுத்தப்போ இன்னொருத்தர் இது அதில் ரஷீதோட இன்னொரு ஸ்பின்னர் இருந்தார், இந்தியன் ஸ்பின்னர். விக்கெட் எடுக்கல அவங்க யாருமே. ராகுல் சார் தான். அதான் அது அது மேபி கொஞ்சம் பார்க்கலாம். பட் இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சீசன் டாப் 4 வந்தாச்சு. ஹேட் அ வெரி குட் சீசன் தான் நினைக்கிறேன். மேபி அடுத்த சீசன் மேபி ரிலீஸ் பண்ணா இவங்க போலாம். அடுத்த சீசன் மேபி அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 3 மேட்ச் தோத்தாங்கல்ல, அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங் அட்டாக் அதெல்லாம் இல்லாம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டட் ஆஃப் கமின்ஸ் அடுத்த வருஷம் இருக்காரா, அதெல்லாம் ஒரு பெரிய இதுதான். அடுத்த வருஷம் பத்தி பேச முடியாது. சரி, இந்த வருஷத்தை சொல்லுங்க. ரிலீஸ் ஆஃப் ரிட்டைன் போலாமா இல்ல வேற ஏதாவது சொல்றீங்களா? ரிலீஸ் ஆஃப் ரிட்டைன் தான் போங்க. முதலாளி ஏதாவது சொல்றீங்களா? அமைதியா இருக்கீங்க ரொம்ப நேரமா. ஓகே டன். ஓகே கிளாசன் ரீடைனா? அபிஷேக் சர்மா ரீடைனா? கிஷான் ரீடைன். நிதிஷ் குமார் ரெட்டி இதெல்லாம் பண்ணுவாரு, அவரும் ரீடைன். மும்பை அதுக்கப்புறம் ஹர்திக் வராரா? அத சொல்ல முடியாது. ஹர்திக் எங்கடா போவாரு? சரி ஓகே, இந்த வாட்டி ஹர்திக் தான் நம்ம கண்டென்ட். எல்லா டீமும் ஒவ்வொரு மேட்ச்ல ஒவ்வொரு மேட்ச்சுக்கு மதுரை கிழக்கு ஹர்திக், மதுரை மேற்கு ஹர்திக், உசிலம்பட்டி ஹர்திக், ஹர்திக் கேகேஆர் ஹர்திக், சிஎஸ்கே ஹர்திக் தான். போங்க, அவர் எதுக்கு அவரே விளையாடுவாரு. சரி, இப்ப இது டிராவல்ஸ் ஹிட் ரிலீஸ் ஆகிட்டேனா? ரீடைன் மேபி மெகா ஆக்ஷன் முன்னாடி இதே மாதிரி ரீதிங்க். சலீல் அரோரா ரீடைன். ஓகே, அனிகேட் வர்மா ரீடைன். பேட் காமின்ஸ் ரீடைன். சிவாங் குமார் ரீடைனா? ரீடைன். ஓகே, என் தலைவன் லிவிங்ஸ்டன் ரிலீஸ். வன்மையா கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாரு, ரிலீஸ் தான். லாகுல் அதாவது அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்ல, இப்ப இதே பேச்சு பேசுறாருல்ல லிவிங்ஸ்டன். லிவிங்ஸ்டன் என்ன லாகுல் உங்க ஊருக்காரர் இருந்தாரு. அவங்க ஊருக்காரர் சொல்லாமலே லிவிங்ஸ்டன். நான் சொல்றது லியாம் லிவிங்ஸ்டன். இது சொல்றதுக்காக தான் திருப்பி கேட்டான். தெரியும், எனக்கு தெரியும். அதனால தான் சும்மாவே நீ ஏதாவது சொன்னா அதை வச்சு இழுக்கலான்னு பார்த்தேன் உன்ன. சரி, ரிலீஸா ரீடைனா சொல்லு சொல்லு. ரிலீஸ்டா. சரி போ. ஈஷான் மலிங்கா ரீடைன். ஓகே, ஹர்ஷ் துபே ரீடைன்.
ஸ்மரன் ரவிச்சந்திரன், ரீடைன். ரீடைன் ஹர்ஷல் பட்டேல். ரிலீஸ், ஆனா ரீடைன் பண்ணுவாங்க. வச்சிருப்பாங்கன்னா இல்ல இல்ல ரிலீஸ் ஆயிடுவாரோன்னு ரிலீஸ் தோணுது. ரிலீஸ் 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 தான் நினைக்கிறேன் எனக்கு என்னமோ. இல்ல அவருக்கு இவங்களுக்கு நிறைய backup value- வேணும்ல. இல்ல வெற்றி, இப்ப இது வரைக்கும் நம்ம இது வரைக்கும் சொன்னதுல யார் லிவிங்ஸ்டன் தவிர யாருமே சொல்லல தே வாண்ட் டு கோ இன் வித் ஹியூஜ் பர்ஸ். ஒரு பிளேயர் டார்கெட் பண்ணாலும் அந்த அதே பர்ஸ் மாதிரி வந்து ஹர்ஷல் பட்டேல் ஹர்ஷல் டீசன்ட் கான்ட்ராக்ட் நான் நினைக்கிறேன். வேற ஏதாவது நல்ல டீம்ல ஒரு பேசி வச்சிருப்பாரு, ரிலீஸ் ஆயிட்டு போயிருவார். ரிலீஸ் நமக்கு தான் வருவார் பாருங்க. ஐயோ பிரபுல் இங்கே சிஎஸ்கே தானா? ரீடைன், ரீடைன் சகிப் ரீடைன், டேவிட் பெயின். அவரே ரிலீஸ். ஓகே, அடுத்து மட்டோட தலைவன் உனக்கட்டு வச்சு மட்டும் வாங்கி ரீடைன் வச்சு ரிலீஸ். ரீடைன் சொல்லுது பத்தியா? சரி போ ஆசைக்கு. தில்ஷான் மதுசங்கா ரீடைன் பண்ணலாம் என்ன கேட்டா. ரீடைன் தான் நினைக்கிறேன், ரீடைன் பண்ணுவாங்கன்னு நியூ நினைக்கிறேன். பால் வேல்யூ. சரி ஓகே, இது நான் சொன்னது போக வேற இந்த டீம்ல வந்து சலீல், ரோஷன், கிஷான், சுந்தரன், அம்பரீஷ் அம்பரீஷ் கண்டிப்பா ரீடைன் விட மாட்டாங்க. கிரைன்ஸ் புலேத்ரா விளையாடுவாருன்னு நினைச்சேன் இந்த வாட்டியே, நான் ட்ரை பண்ணல. அவங்க மேபி ரிலீஸ். யா ஓகே, காமிந்து மெண்டிஸ். அமிந்த மெண்டிஸ் ரீடைன் பண்ணுவாங்க. வச்சிருப்பாங்க. மாவி இன்ஜூரின்னு போனாரு, ஜாக் எட்வர்ட்ஸ் வரல, பைடன் கார்ஸ் வரல. அவங்க அந்த டிபெண்டர் தேவேஷ் எடுக்க பார்ப்பாங்க. இல்ல அது எதுக்கு பாப்பாங்க, பட் அதான் மாவில ரிலீஸ் தான் ஷுவரா. அதான் அவர் ரிலீஸ் பண்ணிட்டு ரிலீஸ்னா சொல்லாதடா. ரிலீஸ் பண்றாங்கடா. இன்ஜுரி ப்ரோன்னு ஒரு 2 சீசன் விளையாடல, கண்டிப்பா 2 சீசன் ஒரு மேட்ச் கூட விளையாடல. ஸோ ஷுவரா ரிலீஸ். எடுக்கவே இல்லை. இன்னும் ஒருத்தர் எடுக்கவே, இவங்களோட பேஸ் ட்ரையோல ஒருத்தர் அவங்க எடுக்கவே இல்லை. அவர் பேர் என்ன? தமாலே ஹாட்ரிக் எடுத்தாரு இப்ப. அவர் இன்னும் எடுக்கவே இல்லை. ஸோ மாவி they will ரிலீஸ் ப்ராபப்லி. ஜாக் எட்வர்ட்ஸும் ரிலீஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்சிபி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜாக் எட்வர்ட்ஸ் மெயினா வந்து இந்த 5 crores சொல்றேன். வேல்யூ 3.5 crores. ஆர்சிபி அப்படி கொத்திடுவாங்க, பாப்போம். பிரைடன் கார்ஸ் மேபி பேட் கமின்ஸ் அவைலபிலிட்டிலாம் இல்லைன்னா ஐ திங்க் தே மைட் ஜஸ்ட் ரீடைன் ஹிம். 2 பேரும் சொல்றேன், பிரைடன் கார்ஸ் அண்ட் ஜாக் எட்வர்ட்ஸ். ஓகே, அதுதான் மதுசங்காவை ரிட்டைன் பண்ணுவாங்க. சரி இதுதான் எஸ்ஆர்ஹெச். ஸோ வியூஸ் நீங்களும் பாருங்க. அப்படியே வந்து ஆர்ஆருக்கு தவுவோம். ஆர்ஆர் என் தலைவர் ரியான் பராக் என்னதான் அடிப்பட்டா நான் விளையாடுவேன், டே எங்க டீம் நான் விளையாட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிச்சு, அவர் ஃபிட்டா இல்லைன்னு தெரியும், இருந்தாலும் அடம் பிடிச்சு விளையாண்டாரு அதுவும் பிளே ஆஃப்ஸ்ல. அந்த ஆர்ஆரை பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். ஸ்டோரி ஆஃப் ஆர்ஆர் வந்து இந்த வாட்டி சப்போர்ட் வைபவ் சூரியவன்ஷி. அவர் தான் ஆர்ஆர் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க சஞ்சு சாம்சன் ஏன் கொடுத்தாங்க அப்படின்ற ஆன்சரும் எல்லாருக்கும் கிடைச்சிருச்சு. பட் வாங்கின ஜடேஜாவை அவங்க சரியா யூஸ் பண்ணல. நான் மட்டும் சொல்லல, நீங்க எல்லாரும் அக்ரி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஜடேஜாவை அவங்க எப்படி யூஸ் பண்ணல, இல்ல அவ்வளவுதானா, ஜடேஜாவோட டைம் முடிஞ்சிருச்சா, என்ன கணக்கு, அது ஒரு முக்கியமான டாக்கிங் பாயிண்ட். மற்றபடி வந்து அவங்களுக்கு அந்த ஆர்ச்சர், பர்கர் வாஸ் டீசென்ட். அந்த சப்போர்ட் போலர்ஸ் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு புஷ் பண்ணியிருந்திருக்கலாம். அந்த பிரிஜேஷ் எடுத்துட்டு வந்தாங்க, தேஷ்பாண்டே சரியா போடல. இன்னும் ஒரு தேர்ட் பவுலர் அவங்களுக்கு அந்த புஷ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தேவரோகான் இன்னும் மச் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த ஃபெரேரா கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்டா இருந்தாரு. இன்னும் ஒரு பிளேயர் அந்த பராக் இன்ஜுரி, அவரும் இன்கன்சிஸ்டண்டா தான் இருந்தார் பேட்டிங்ல. அது கொஞ்சம் மிஸ் ஆச்சு. ஏன்னா ஆர்ச்சரெல்லாம் அவங்க பேட்டரை வச்சு தேத்திட்டு இருந்தாங்க கடைசியில. ஸோ அந்த ஒரு மிடில் ஆர்டர் ஃபயர் பவர் கொஞ்சம் அவங்களுக்கு மிஸ் ஆயிருச்சு. நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? இந்த டீம் வந்து லிட்டரலி சூரியவன்ஷி, ஆர்ச்சர் 2 பேரும் ஃபைனல்ஸ் கூட்டு போயிட்டாங்க. ஜுரல் வந்து நம்பர் ஆஃப் வால்யூம் நீ சொன்ன மாதிரி 500 ரன்னுக்கு மேல அடிச்சிருக்காரு, அதெல்லாம் ஓகே. ஐ மீன் அகெயின் கொஞ்சம் ஸ்லோ ஸ்டார்ட்ஸ், ஒரு 3 மேட்ச் சரியா விளையாடாம ஒரு மேட்ச் நல்லா விளையாடிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. பட் he will evolve. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்பர் 3 விளையாடுறாரு ஐபிஎல்ல. ஸோ he might improve on that later. மற்றபடி ஃபெரேரா வந்து ஐ would say he had a decent season. லைக் இதுக்கு மேல எதிர்பார்க்க முடியாது. அந்த குரூஷியல் மேட்சஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணல, ஒரு 2 குரூஷியல் மேட்ச்ல லெட் டவுன் பண்ணிட்டாரு. பட் அதான் 180 ஸ்ட்ரைக் ரேட்ல மிடில் ஆர்டர்ல இருந்து கடைசியா அடிச்சு கொடுக்கறது அந்த மாதிரி பாக்குறது தான். வந்து ரொம்ப 80s 90s இல்லாம 35 ஆஃப் 10 balls 35 ஆஃப் அந்த மாதிரி ரொம்ப அக்ரெசிவா விளையாடினார் நிறைய மேட்சஸ். மத்தவங்க சப்போர்ட் பண்ணல சரியா. மெயினா கேப்டன் சரியா விளையாடல. கேப்டனோட பேட்டிங் வந்து வெரி வெரி புவர் சீசன். ஜாலி பண்ணிட்டு போயிட்டாரு. ஜெய்ஸ்வாலுமே பிலோ பார் தான். ஜெய்ஸ்வாலும் நம்ம நம்பர்ஸ் இருந்தாலும் அவரு எல்லாத்தையும் வந்து ஆக்சுவலா ரொம்ப கம்மி. 150 ஸ்ட்ரைக் ரேட் நம்ம கம்மின்னு சொல்ற அளவுக்கு இப்போ வந்துட்டோம். பட் ஜெய்ஸ்வாலுக்கு வந்து 150 ஸ்ட்ரைக் ரேட் வந்து கம்மி. இது ஏன்னா கேஎல் ராகுல்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம், அவர் 170 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாட ஆரம்பிச்சிட்டாரு.
அது வந்து ஆனா பெருசா தெரியல. ஏன்னா அந்த சைடு வைபவ் சூரியவன்ஷி வந்து வேற லெவல்ல போயிட்டு இருந்தாரு. வைபவ் சூரியவன்ஷி தான் மெயின் கீ அவங்களுக்கு. ஆர்ச்சர் சரி பவுலிங் பண்ணாரு, பட் கொஞ்சம் ஆரம்பத்துல நடுவில் கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்டா இருந்தாரு. பட் he was able to win the matches. அதான் கீ அவங்களுக்கு. ரன் ரேட் கம்மி பண்ணாரு, மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு. சப்போர்ட் சொன்ன மாதிரி ஆண்ட்ரே பக்கர் ஸ்டார்ட் பண்ண மாதிரி கன்சிஸ்டன்டா இருந்திருந்தா they would have been even forceful. பட் irrespectively அவங்க ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் ஒரு 6 மேட்ச் வரிசையா 6 மேட்ச் ஏதோ தோத்தாங்கல்ல, 6-8 மேட்ச் ஃபர்ஸ்ட் 4 மேட்ச் ஜெயிச்சதுக்கு ஃபர்ஸ்ட் அப்புறம் எல்லாம் ரஷ்யா ஜெயிச்சாங்க. ஸோ குவாலிஃபை 4 மேட்ச் ஆகணும்னு ஜெயிச்சுட்டு டவுட்ல அப்புறம் 2 இருந்துச்சு. மேட்ச் தோத்தாங்க. கடைசி அப்புறம் இது பண்ணாங்க. அதே இடையில ஒரு பிரேக் வேற வந்துச்சு வெற்றி. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 days ஒரு பெரிய பிரேக் வந்துச்சு மேட்ச் இல்லாம. 2 தடவை வந்துச்சு வரிசையா. அது ஒரு பிரேக், அதுக்கப்புறம் இன்னொரு பிரேக் வந்துச்சு. ஸோ கன்சிஸ்டன்ட் ஜெயிப்பாங்களான்னு கூட, குவாலிஃபை ஆகலான்னு கூட டவுட்டா இருந்துச்சு. ஸோ அதுல அந்த ஒரு பிரேக் இருந்ததுக்கு அப்புறம் ஆக்சுவலி நல்லா விளையாண்டாங்க அந்த மாதிரி. ஆனா பிரேக்ல இவங்க எங்க போனாங்க? எங்கேயும் போல. இது என்ன எங்கேயும் இதுவா போல. SRH அதனாலதான் அவங்க எல்லாம் அவங்க அங்கதான் அதுக்காக இருந்தாங்க. கேட்டேன். ம். நான் இப்ப அவங்க ஒருவேளை இப்போ பவுலிங் கொஞ்சம் பெட்டரா இருந்திருந்தாலோ, இல்ல அவங்களோட பேட்டிங் ஓப்பனர் ஜெய்ஸ்வால் இன்னும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாலோ, இட் குட் ஹவ் பீன் மோர் எஃபெக்டிவ் இந்த சீசன். ஆனா பிளே ஆஃப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அது கிவன் டே. மேபி ஜடேஜா, அதாவது மேட்ச் வச்சிருக்காக சீனியர் பிளேயர்ஸ் வேணும்னு சொல்லி ஜடேஜாவும் பராகையும் இறக்கி விடாம இருந்திருக்கலாம். ஜடேஜா அவங்க அண்டர் யூஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் இன்ஜுரிக்கு அப்புறம் அவர் எதுக்கு அவர் இன்னும் அவர் உள்ள வச்சிருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. அது ஃபுல்லா கோட்டா பவுலிங் போட்டது இல்ல. பேட்டிங் வந்தாரு, ஒரு மேட்ச் அடிச்சாரு நினைக்கிறேன். மத்த எது மேட்சும் பெருசா அடிக்கல. போன வருஷம் குஜராத்தோட ஒரு மேட்ச் அடிச்சாருன்னு நினைக்கிறேன். 45 ரன். இல்ல அது மேட்ச் முடிஞ்ச அப்புறம் அது அது வந்து 5 விக்கெட் ஏர்லியா விழுந்துருச்சு. அவரும் ஃபெரேராவும் சும்மா காப்பாத்தி கொடுத்தாங்க. சி ஜடேஜாவோட பேட்டிங் வந்து டிக்ளைனிங் தான். 2020 இதுவரை ஸ்ட்ரைக் ரேட் வைஸ் சொல்றேன், டிக்ளைனிங் ஆசிட் பேட்டிங் வைஸ். பட் பவுலர் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிருக்கலாம். அதான் அது இன்ஜுரிஸ் அதுக்கு முன்னாடியே வந்து ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணாங்க. பட் அந்த மேட்ச்ல ஜெயிச்சுட்டு தான் இருந்தாங்கண்ணா. பட் இதான் இன்ஜுரி ஆயிடுச்சு, அது ஓகே. பட் மெயினா பேட்டிங் வந்து அந்த அளவுக்கு ஓவரால் கொஞ்சம் இது. பர்கர் வந்து இனிஷியலா ஸ்டார்ட் பண்ண அந்த அக்ரெசிவா இருந்து சப்போர்ட் வந்து இல்ல. அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் 2 மேட்ச் உட்கார வச்சு திரும்ப வந்தோடனே நல்லா தான் போட்டார். கடைசியா எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் ஹி ஃபினிஷ்ட் ஓகே. அது மேபி பண்ணியிருக்கலாம். இந்த ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் இந்த அளவுக்கு கன்சிஸ்டண்டா இவ்வளோ மேட்சஸ் விளையாடுறது வந்து கொஞ்சம், அவர் வேற இன்ஜுரி ப்ரோனு, மேபி யூட் ஹவ் பீன் கொஞ்சம் ஃபெட்டிக் இருந்திருக்கலாம். மேபி நடுவில் ஆடம் மில்னுக்கு ஒரு மேட்ச் 2 மேட்ச் கொடுத்துருக்கலாம். அது ஒரு ஆப்ஷனா வச்சிருந்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிருக்கலாம். யூஸ்வலா அவங்களோட அன்கேப்ட் இந்தியன் பவுலர் நல்லா போடுவாங்க. சந்தீப் சர்மா வச்சு இன்ஜூர்ட் ஆயிட்டு, பிரிட்டேஷ் சர்மா நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, அவரு கொஞ்சம் நல்லா சொதப்ப ஆரம்பிச்சிட்டாரு. அவர் நல்லா பேஸ், அவர் பண்ற ரன்னப்புக்கு அவர் நிறையவே பேஸ் ஜெனரேட் பண்றாரு. ரொம்ப பெரிய ரன்னப்பே இல்லாம தான் போடுவாரு. நல்ல பேஸ், நல்ல விப்பி ஆக்ஷன் அவருக்கு. விஜய் சர்மா நல்லா தான் வெற்றி போட்டாரு. கடைசியில ஓகே, வாசன் பேட். சி எல்லா மேட்சும் வந்து கன்சிஸ்டண்டா ஒரு மேட்ச் கூட டெத்ல போடுறவங்க வந்து 11 போக கூடாது 12 போக கூடாதுன்னா இப்ப இந்த இருக்கிற பிட்ச்ல வந்து கஷ்டம். போல் ரியலி வெல். நம்ம வந்து அதை எதுவும் சொல்லக்கூடாது. இவங்க பேட்டிங் சரியா பண்ணல, அவ்வளவுதான். பேட்டிங் சரியா பண்ணலன்னா கூட அது அவரு கேப்டன்சி டெசிஷன் ஒரு சில இடத்துல எல்லாம் அந்த கடைசி கேம்ல எல்லாம் அவரு ஆர்ச்சர் எல்லாம் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்திருக்கலாம். அப்ப ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தா முடி மேட்ச்ல ஆக்சுவலா நல்லாவே கொண்டு வந்தாரு. அந்த கேப்டன்சி வந்து ஐ won't say much. He didn't play well. பேட்டிங் பண்ணல. கேப்டன்சி நல்ல அக்ரெசிவா இருந்தாருன்னு சொல்ல வரேன். பட் அந்த ஒரு சில அக்ரெசிவா இருக்குதுன்னா சில இதுல ஒர்க் அவுட்டா, சில இதுல ஒர்க் அவுட் ஆகாது. அது மாதிரி சில பேர் வந்து உள்ள வந்து டிசிஷன் எடுக்கிறதுல வந்து எல்லாமே இல்ல. சில பேர் டிசிஷனே எடுக்காம பவுண்டரி லைன்ல போய் நின்னுட்டு வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஐ வில் ஸ்டே ஹியர் அப்படின்னு இருக்கிறதோட ப்ரோஆக்டிவா இருக்காங்க. அது போன வருஷம் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பராக் அப்படி பண்ணாரு. SRH அப்படி அடிச்சாங்கன்னா என்ன பண்ணுவாரு? ஓரமா நின்னுட்டு தான் இருக்க முடியும். சரி, இவர் எப்படி நினைக்கிறீங்க? யாஸ் புஞ்சா நல்லா போட்டாரு. ரெக்கார்ட் படி பார்த்தோன்னா சார்ட்ஸ் பார்த்தா பிஷ்னாயும் அதே மாதிரி தான் போட்டிருக்காரு, யாஷ்ராஜும் அதே மாதிரி தான் போட்டிருக்காரு. பெருசா ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லை. பட் ஆக்சுவலி பார்க்கும்போது பெட்டர் பவுலர். அந்த ஹைட்டை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணாரு. ஹைட்டை வந்து யூஸ் பண்றாரு, அந்த ட்ராஜெக்டரி. பிஷ்னாய்க்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஆஷ்ராஜ் புஞ்சா எக்ஸ்பீரியன்ஸ் கம்பேர் பண்ண முடியாது. கூகுளி வந்து பெட்டர் தென் புஞ்சாஸ் கூகுளி. பட் இவர் ஹைட்டை நல்லா யூஸ் பண்றாரு. ஐ மீன் தே ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ், நல்ல ஆப்ஷன்ஸ். இப்போ அவ்வளவுதான். அது அவனால நல்ல டீம். கொஞ்சம் அதான் பராக் ஃபிட்னஸ் ஒன்று ஃபிட்னா ஆகிறதுக்கு முன்னாடியே ஒன்றும் பெருசா அடிக்கல. ஸோ அவர் இன்ஜுரி ஆன அப்புறம் தான் நல்லா சரியா விளையாடல. அப்படிலாம் கிடையாது. ஆர்சிபி டீம் மாதிரியா?
ஏன்டா இது என்ன நல்லா அதோட நல்லா அதுல முதல் 3 பேர் தானே இருந்தாங்க. பவுலிங் வந்து இதுல ஆர்ச்சர் தானே ஹையஸ்ட் விக்கெட், ஆல்மோஸ்ட் 25 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுல வந்து பவுலிங்னு ஒன்றும் இல்லாம இருந்திருக்கும் பழைய ஆர்சிபிலாம். ஸோ அதெல்லாம் இல்ல, தேர் வெரி குட் டீம். நடுவுல என்ன ஆச்சுன்னு தெரியல, நடுவுல நிறைய தோத்தாங்க கண்டினியூஸா. இல்ல ஒரு லாங் இது அப்ப பவுலிங் வந்து இன்னும் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி இருந்திருக்கலாம். ரொட்டேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்ல அந்த ஆப்ஷன்ஸ். நல்ல வேலை இதுல நம்மள விட்டுட்டானுங்க. இந்த மனோபாலா இருக்கு தெரியுமா, கலகலப்பு மனோபாலா. அந்த கலகலப்பு மனோபாலா தான் எட்மயர். அவன் வேற இருக்கான். பேசவே இல்லை எட்மேர் நான் பத்தி. பேசவே இல்ல. அவங்க வேர்ல்ட் கப்ல கொடுத்த ஹைப்புக்கு இவங்க நம்பர் 3 ஏன் ஆடினா இந்நேரம் பட்டையை கலட்டி இருப்பாருன்னு சொல்லி அவர் கொடுத்த ஹைப்புக்கு அதேதான் அதனால இது தாய் பண்ணிடுவாங்க. கலவி டைலாக் தான், தள்ளுவாங்க. அவராலதான் இவங்க குவாலிஃபை எட்மேர் ஆகல. ரொம்ப திட்டாதீங்க, அடுத்தது நம்ம டீமுக்கு வந்தா வருவாரு. நம்பர் 3 அவருக்கு தள்ளுவாங்க. நம்ம டீமுக்கு பினிஷர் இல்லைன்னு கேட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க பாருங்க. ஏன்டா டீம் ஏற்கனவே ஃபினிஷ் பண்ணது கைகோட் இருக்காருல்ல. அது அந்த வேற பினிஷ். சரி நம்ம சரி, இந்த டீம் retain பத்தி போலாமா? பேசுவோம். தேஷ்பாண்டே பத்தி சொல்லுங்க. தேஷ்பாண்டே புவர் தான், வெரி புவர். அந்த ஒரு மேட்ச் லாஸ்ட் ஓவர் போட்டு டிஃபெண்ட் பண்ணி அப்படின்னாரு. கன்சிஸ்டன்டா கொடுக்கல, ரொம்ப சேஞ்ச் பண்ணிட்டு சண்டைக்கோழி விஷால் மாதிரி அவர் போட்டும் சரியா போடலடா. எப்பயுமே அப்படிதான், அந்த விக்கெட்டும் வரும், இந்த வாட்டி விக்கெட்டும் வரல. நிறைய அவருக்கு சொன்னதே ஒய்டியாக்கர் போடுங்கன்னா அதை ஒரு ஓவர் அவர் டிவியேட் பண்ணி விக்கெட் எடுக்கிறேன்னு ஒன்று போடுவாரு, அந்த பால் 6 போகும். சரியா வரல இந்த வாட்டி. பேட் சீசன் டு ஃபர்கெட் ஃபார் ஹிம். ஓகே, நான் ரிலீஸா ரிட்டைன் போலாம். ஜடேஜா எங்க போவாரு ரிலீஸ் பண்ணா? சிஎஸ்கே கொடுத்துட்டு வீர வாங்கிட்டுமே. இல்ல எங்கடா போவாரா அதான் கேக்குறேன் நான். அப்படி வந்து அங்க வீர் நல்லா பவுலிங் போடுவாரு, நம்ம டீமுக்கு ஒண்ணும் இல்ல. சரி மும்பை கொடுங்க, மும்பை கொடுத்துருங்க. திருப்பி எடுப்பாங்களா? மும்பை கொடுத்தா யாரு ஜடேஜா? அப்ப ஆனா ஆர்த்திக் அங்க போவாரா? சரி ஓகே, ஜடேஜா ரிட்டைன். வைபவ் சூரியவன்சி அடுத்த பெரிய ஆக்ஷன் என்ன பண்ணுவாங்க? பேபி உள்ள போய் ஆக்ஷன் ஒரு கலக்கணும்னு நினைச்சுச்சுன்னா கடைசி வரை போக மாட்டாங்களா? இப்ப இல்ல ப்ரோ, அந்த அடுத்த 2 அடுத்த இந்தியா அடுத்த அதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணலாம். இப்ப வந்து எல்லாரும் அந்த மாதிரி இல்ல. ராஜஸ்தானுக்கு நிறைய காசு வேணும்னா அவரை வச்சு மத்த டீம் சேஞ்ச் பண்ணலாம்ல. அதெல்லாம் இல்லடா, இப்போ அந்த மாதிரி எல்லாம் பண்ணா இப்ப யாரும் பண்ண மாட்டாங்க. இப்ப இருக்கிற வேற இப்ப எல்லாம் ப்ராஃபிட்டபிளா இருக்கு, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. பிலிப் குட்டினோ கொடுத்து லிவர்பூல் ஒரு சாம்பியன்ஸ் டீம் ஜெயிச்சிச்சுல, அதெல்லாம் நடக்காது. கடைசி வரைக்கும் நடக்காது. ஏன்னா இப்போ வந்து இட்ஸ் நாட் லைக் இப்ப ட்ரேட் பண்ணனும் உங்களுக்கு அவசியம் கிடையாது. ஆக்ஷன்ல போனாங்கன்னா இந்த டீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண முடியாது. எந்த டீமுக்குனா போலாம். சோ அது இஸ் கம்ஃபர்டபிள் வித் திஸ். ஐ திங்க் வில் ஸ்டே ஹியர். சரி ஓகே, துருஜூரல் ரிட்டைனா? ரிட்டைன். பெரேரா ரிட்டைனா? ரிட்டைன். ஜெய்ஸ்வால் ரிட்டைனா? ட்ரேட். ஓகே, ட்ரேடா? இல்ல மும்பை இந்தியன்ஸ் ஆசைப்பட்டாங்கன்னா நடக்கலாம் ஏதாச்சும். யாரு இப்ப அவங்களுக்கு வருவா? இந்த ஜெய்ஸ்வால் போக மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன் இப்போதைக்கு. பாப்போம், இன்னும் ஒரு சீசன் இருப்பா. ஒரு கேப்டன்சி ஒரு இது இருக்கு அங்க. சூரியகுமார் யாதவ் போறாங்க, ஹர்திக் பாண்டியா எல்லாம் போறாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் கிடைக்கலன்னா அடுத்த ஆப்ஷன் இருக்கலாம் இவரு. பாப்போம். ஜெய்ஸ்வால் ரிட்டைன். பராக் தானே டீமே. இந்த கேள்வி கேக்குறதே தப்பு அப்படின்னீங்களா? ஓனர் அதே ஓனர் தான் திருப்பி. சிவம் தூபே ரிட்டைன் தான். நான்ரே பர்கர் ரிட்டைன். என் தலைமை எட்மயர். அனுப்புங்க. நிறைய பர்ஸ் ரிலீஸ் ஆகும் பண்ணாங்கன்னா. 11 மும்பை இந்தியன்ஸ். ஓகே, தேஷ்பாண்டே 8.5 ஏதோ 6.5 அதிகம். விஜய் சர்மா வேற ஒருத்தர் வந்திருக்காரு. ஐ திங்க் விட்டுருவாங்க. வேல்யூ பாப்பாங்க ரிலீஸ். கனகா ஐயோ அப்பா நம்ம டீம் தான். தேஷ்பாண்டே, தீபக் சார் பல கேண்டிடேட் இருக்காங்க. ஹர்திக் பாண்டியா இது சொல்லுங்க. ஷனகா ஐ திங்க் ரீடைன் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பாப்போம். சங்ககாரா இருப்பாரு. இல்லடா, நாட் பேட். அவர் நிறைய ரன் டீசன்ட்டா தான் அடிச்சார். பவுலிங் அவுட். சங்ககாரா இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு மேட்ச் அடிச்சார் நல்லா, இன்னொரு மேட்ச் சரியா பண்ணல. பட் ஆர்ச்சர் வந்து ஃபிட்னா கண்டிப்பா ஹில் பி தேர். ஆட்டர் அடுத்த வாரத்துல ஃபிட்டா இருப்பாரா? அதான் क्वेश्चन. ஃபிட் ஆஷஸ் அதெல்லாம் அவைலபிலிட்டி தவிர he has to be there. ரவி சிங் ரிட்டைன். பிரிட்டோரியஸ் பெருசா ஒன்றும் பண்ணல, கிடைச்ச சான்ஸ் ஒன்றும் அடிக்கல. பிரிட்டோரியஸ் ஐ திங்க் இந்த சீசன் பாப்பாங்க. ஐ திங்க் they still இந்த சைக்கிள்ல இருப்பார். இந்த சைக்கிள்ல ரீடைன் பண்ணுவாங்க. ஓகே, பிஷ்னாய். விஷ்ணாய்
ஐ மீன் தெரியல எவ்வளவு வேல்யூ இங்க வச்சிருக்காங்க அப்படின்றத பொறுத்து, இல்லைன்னா ரிலீஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். வேல்யூ வேணும், வேற ஒரு பிளேயர் ஏதாவது டார்கெட் பண்ணோம் அப்படின்னா ஐ திங்க் தே மைட் ரிலீஸ் him. பிஷ்னாய் கூட மும்பை கொடுக்கலாம், பாப்போம். வேல்யூபிள் ட்ரேட் தான் அவரு. பிஷ்னாய் ட்ரேட் வச்சோன்னா வேல்யூபிள் பிளேயர் தான். பிரிஜேஷ் விஜய் ரீடைன் பிரிஜேஷ் வச்சிருப்பாங்கடா. ரிட்டன். மில்ன், ஆடம் மில்ன். ரிலீஸ். சுஷாந்த் மிஸ்ரா. சாந்த் மிஸ்ரா ரீடைன். சந்தீப் சர்மா கேப்டன்சி கேண்டிடேட் தான் சொன்னாங்க. ஓகே. யஷ்ராஜ் புஞ்சா ரீடைன். ஓகே. இதுல விட்டு போனது யுத்வீர் சிங். அமான் ராவ் ரீடைன். இமன்ஜோத் சிங் சாஹல். யாருன்னே தெரியல, பரவாயில்ல ரீடைன் பண்ணிக்கட்டும். சாம் கரன் வந்தா ஐ மீன் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா கடைசியா எடுத்திருக்காங்கன்னா ரீடைன் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷனா இருக்கணும்னு தானே பண்ணிருப்பாங்க. ரீடைன் தான். சாம் கரன், இந்த சுட்டி குழந்தை, ஓஜி சுட்டி குழந்தை, ஏற்கனவே இப்போ சுட்டி குழந்தை இருக்கு. பட் ரீடைன் தான் நினைச்சேன். பட் ஆனா சங்ககாரா வந்து ஏதோ இங்க இன்ஜூர்டுன்னு சொல்லிட்டு அங்க போய் விளையாடுறாருன்னு கடைசியா சொன்னாரு. பிளே ஆஃப் முன்னாடி விளையாடுவாருன்னு தெரிஞ்சிருந்தா இங்கேயே வச்சுருக்கலாம் அப்படின்னு. அது என்னன்னு தெரியல. பட் மோஸ்ட் ப்ராபப்லி அவர் ஃபிட்டா இருந்தாரு, அதெல்லாம் வந்து ஓகேனா ஐ திங்க் தெல் ரீடைன். ஒரு 2 சுட்டி குழந்தை இருக்கும் இந்த டீம்ல அப்படிங்கிறீங்க. 2.0 இப்ப இருக்குது. அப்பாக்கா ரீடைனா. விக்னேஷ் புத்தூர் லெஃப்ட் ஆர்ம் ரிஸ்பின் வச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் ஒரு இது இருக்கணும்னு வச்சிருப்பாங்க. ரிலீஸ். குல்தீப் சென் ரிலீஸ். யுத்வீர் ரீடைன். ஓகே. ஸோ இதுதான் ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் அதான் நம்ம சீசனை சம்மப் பண்ணிட்டோம். அவங்க என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுவாங்க, ட்ரேட் ஏதாவது பண்ணுவாங்களா, ஏற்கனவே ஒரு பெரிய ட்ரேட் பண்ணிட்டாங்க, இந்த வருஷமும் ஒரு பெரிய ட்ரேட் பண்ணுவாங்களா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ வியூஸ் நீங்களும் சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆர்ஆர் வந்து இன்னும் என்ன பண்ணணும் ஒரு ஸ்டெப் போய் கப்படிக்கிறதுக்கு, யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணும் ரிட்டைன் பண்ணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. வாய்ஸ் வேற ஏதாவது இருந்தால் சொல்லுங்க, இல்லாட்டி we can close. So we'll sign off with this. We'll be back with more URT squad. Bye.